ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேச்சுவரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். டீப் ஃப்ரை, எண்ணெய் ஊற்றி அதிகமாக இல்லாமல் தண்ணி ஊற்றியும் இல்லாமல் சூப்பராக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் ஆகாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டு அது நல்லா கடாய் காய்ச்சது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் சீரகம் வந்து இந்த பொரியலுக்கு வந்து வாசம் நல்லாயிருக்கும், அதுக்காக சீரகம் சேர்க்குறேன். 2 பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையே 2 நல்லா கீறி போட்டுக்கிறேன், அதை நான் கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போது இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் பாதி வதங்கினா போதும். பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே வெண்டைக்காவை எடுத்து ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபேன் காற்றுல ஒரு 1/2 hour வச்சுருக்கேன். அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போன பிறகு இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், வழுவழுப்பு இல்லை கொஞ்சம் கூட. இப்போ இதை நல்லா நம்ம அதில் வதக்கி விட்டுறோம். இது இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கி முடித்த பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிச்சு. வெண்டைக்காயோட கலருமே சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா வெண்டைக்காயோட கலரும் மாறாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம அதிக எண்ணெயும் தேவைப்படாது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெயும் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் கடாயில். இப்போ இது நல்லா வதங்கி முடிஞ்சிச்சு, இந்த வெங்காயமும் வதங்கி முடிச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வழுவழுப்பு வரும், ஆனால் அதுவுமே போயிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஏன் நான் தக்காளி அப்புறம் சேர்க்குறேன்னா, அப்போ தான் வந்து நம்ம போட போகிற அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் இல்லாமல் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து நமக்கு நல்லா அழகாக சூப்பராக சேர்ந்து வரும். இப்போ இந்த தக்காளி சேர்த்த பிறகு நம்ம எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் மூடி போட்டு மூடிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம். இது அடுப்பில் சிம்மில் மட்டும்தான் இருக்கணுங்க, அடுப்பு நம்ம ஃபுல்லாக வைக்கவே கூடாது. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியுமே கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், நான் அடி பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தட்டு போட்டு மூடுறோம். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா வதங்கி வந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. இது இப்போ பாதி தான் வெந்திருக்கும். இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து இது நல்லா வெண்டைக்காவை வெந்து வந்துடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். இடையில எடுத்து கிளறி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, புற்றுநோய் வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க, மலட்டுத்தன்மை கூட நீக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது இந்த வெண்டைக்காய் பொரியலை நம்ம செஞ்சு சாப்பிட்ணுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.